कर्पूर नीरांचनम दर्शयामि. அடே அப்பா, எவ்வளவு நகை! இதை நான் போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? சாமி, அம்பா நகையில உங்க பொறுப்புல தானே இருக்கு. ஆமா. 2 நாளைக்கு இரவல் தாங்களே. பேஷ். அங்க இங்க இரவல் கேட்டு கடைசியில் அம்பாள் கிட்டே வந்துட்டியோ? தப்புதான் சாமி, நகை மேல இருக்கிற ஆசையில கேட்டேன். வர சரியான நகை பைத்தியம். அடியே, அங்க யார் வராங்க பாரு. ஐயோ, ராதா வரா. இன்னொரு நகை கேப்பாடி. ஆமாண்டி, வா போலாம். ஏய், நீங்க இல்லனா எனக்கு யாரும் இரவல் கொடுக்க மாட்டாங்களா? எனக்கும் ஒரு காலம் வரும்டி. வெரி ரேர் பியூட்டிஃபுல் நெக்லஸ் சிஸ்டர். சிஸ்டர், ஜெய்ப்பூர் மகாராணி இதை 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணாங்க. ஆனா நான் கொடுக்கல. நெக்லஸ் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. எதுக்கும் ஐயாவை ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவு சொல்றீங்க. நீங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தா ஐயாவால மாத்த முடியுமா என்ன? நீங்க வாங்கிக்கீங்க சிஸ்டர். ஐயா கிட்ட நான் பணத்தை வசூல் பண்ணிக்கிறேன். வெல், மை ஷாப் இஸ் ஆல்வேஸ் ஓபன் ஃபார் யூ. ஐ அம் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. சோ தென், போயிட்டு வரேன். வாங்க. எதுக்காக கார் நிறுத்துறீங்க? நீ யாருன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். முதல்ல நகையேடு. இவ்வளவுதானா?
நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேலை தேடி அலையிற ஒரு அனாதை. இனிமே நீங்க அனாதை இல்ல, என்னுடைய உயிர் நண்பன். கமா. அம்மா தலைவலிக்குது. தலைவலி தாங்க முடியலையே. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? ஒரே தலைவலிடி. உன் தலைவலியை நான் போக்கட்டுமா? எப்படி மந்திரம் போட போறியா? அதெல்லாம் கிடையாது. உன் காதுல இருக்கிற கம்மலோட ஒளிதான் கண்ணுல பட்டு உனக்கு தலைவலியே வந்திருக்கு. இதே மாதிரிதான் அந்த லீலாவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா. என் பேச்சை கேட்டு தோட்ட கட்டினதும் தலைவலி சரியா போயிடுச்சு. உனக்கு சரியா போகல, என் பேரைய மாத்திக்கிறேன்டி. என்னமோ சொல்ற, அதையும் பாப்போம். ரெண்டையும் கழட்டிட்டேன்டி. அப்படியே கீழே வை. எப்ப 5 நிமிஷம் ஆகும்னு வாட்சையே பாத்துக்கிட்டு. புதுமையான வைத்தியண்டி. வலி போனது மாதிரியே தெரியலையே. என்ன பாரு தெரியும். இதுக்குதான் இவ்வளவு கதையா? ஆமாண்டி, ஒரு விசேஷத்துக்கு போறேன், போயிட்டு வந்து தரேன். வரேன். அடிய அடிய நிறுத்துடி, கழுத்து சுலுக்கிக்க போகுது. இரவல் நகைக்கே இந்த ஆட்டு ஆட்டுறிய, சொந்தமா வாங்கி போட்டா என்ன ஆட்டு ஆட்டுவேன்? இதை விட கொஞ்சம் அதிகமா ஆட்டுவா. சகுந்தலா, எந்த நகையை பார்த்தாலும் இரவல் வாங்கி போடலைன்னா என் தங்கச்சிக்கு தூக்கமே வராது. இது தெரிஞ்சு ஏண்டி இப்படி கேலி பண்ற? அண்ணி, நம்ம செலவு சொப்பு விளம்பரத்துக்காக வீடு விடா போறேன். கொஞ்சம் அழகா இருந்தா தானே வியாபாரம் நல்லபடியா நடக்கும். நான் வரேன். நீ சகுந்தலா, தங்கச்சி வெளியே போயாச்சு, நாம உள்ள போவோமா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பின்ன எதுல குறையுதுங்கிற? கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, மொத்த பிள்ளைக்கு வழி இருக்கா? இதுல கொஞ்சம் வேறையா? கவலைப்படாத சகுந்தலா, என் தங்கச்சி ராதா கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு இரவல் குழந்தை வாங்கி கொடுத்துறேன். கடவுளே, தெரியாதனமா இந்த இரவல் குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே. ஆமா, பெரிய ராயல் ஃபேமிலி. வாடி. வாங்கம்மா, என்ன வேணும்? சார், எனக்கு ஒரு நெக்லஸ் செட் வேணும். உங்களுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்க அளவுக்கு எனக்கு வசதி இல்லம்மா. என்ன வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. வாடிக்கைக்காரங்க வேடிக்கை பேசி நேக்கா பிசினஸ் பண்ண சொல்லி எங்க முதலாளி சொல்லி இருக்காரு. அதான் ஜோக் அடிச்சேன். இது ஒரு ஜோக்கா? எங்க உங்க முதலாளி? ஸ்டாப் இட். என்ன இங்க குழப்பம்? சார், இந்த ஆள் என்ன கிண்டல் பண்றாரு சார். சார், அது வந்து ஷட் அப். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். போய் வேலையை கவனி. சிஸ்டர், என்ன வேணும்? ஒரே செட்டா நெக்லஸ், கம்மல், மோதிரம் இத்தனை வேணும். ஐ சே. வாங்க சிஸ்டர், நான் காட்டுறேன். வாங்க சிஸ்டர். எங்க கை காட்டுங்க. இத போட்டு பாருங்க. ரொம்பவும் சின்ன சைஸா இருக்கு. நோ, கரெக்ட் சைஸ். கை நீட்டுங்க. போட்டு பார்க்கலாம். மாடலுக்காக தான் இதை போட்டேன். இதோட செட் என் வீட்டுல இருக்கு. சிஸ்டருக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லைன்னா வீட்டுல வந்து வாங்கிக்கிட்டு திருப்தியோட போகலாம். இந்தாங்க. 8:30 மணிக்கு வர்றேன். மோதிரத்துக்கு பில் போடுங்க. பரவாயில்ல சிஸ்டர், எடுத்துக்கிட்டு போங்க. பிசினஸ் முடிஞ்சதும் செட்டில் பண்ணிக்குவோம். வரேன். சிஸ்டர், யுவர் நேம் ப்ளீஸ்? ரேவதி. நைஸ் நேம். கார்த்தி சார், எனக்கு தர வேண்டிய கடனுக்கு ஒரு பார்ட்டி பங்களாவை எழுதி கொடுத்துட்டான். அதுல நீயும் தியாகம் தங்கிக்கீங்க. தேங்க்யூ சார். சார், வாடகை? வாடகை ஒண்ணு வேணாம். தேங்க்யூ சார்.
Just a minute, madam. Good morning, sir. சார், உள்ள வரலாமா? உங்களை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் என்ன மாட்டேன்னா? வாங்க. Thank you. உள்ள வாங்க. இதான் என் வீடு. உட்காருங்க. ஆமா, நான் குரல் கூட கொடுக்கல. உள்ள இருந்தபடியே just a minute மேடம்னு சொன்னீங்களே, வந்தது பெண் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? காலிங் பெல்லோட சத்தத்தை வச்சுதான். ஆண்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமா அழுத்துவாங்க, பெண்கள் அப்படி இல்ல. அவங்க அழுத்தும் போது ஒரு மென்மை இருக்கும். I see. இங்க பெண்கள் யாரும் இல்லையா? அந்த குறைய போக்கத்தான் நீங்க வந்திருக்கீங்களே. உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க? சார், இந்த சோப்பை நாங்களே தயாரிக்கிறோம். இந்த சோப்பையா? என்ன அதிசயங்க. இத போட்டு தாங்க நான் 6 மாசமா குளிக்கிறேன். நல்லா பார்த்து சொல்லுங்க சார், இந்த சோப்பையா உபயோகிக்கிறீங்க? ஆமாங்க, இத போட்டு குளிச்சாதான் எனக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கும். சார், இது துணிக்கு போடுற சலவை சோப்புங்க. இத போட்டா திகு திகுன்னு எரியும். அப்போ அது அது வந்து இதே மாதிரி புது வேற சோப்புன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும் சார். இது புதுமையான சலவை சோப்புங்க. பார்த்ததுமே இது புதுசுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இத ஒரு வாட்டி போட்டீங்கன்னா அப்புறம் இத விடவே மாட்டீங்க. அப்போ உடனே போட்டு பாத்துருவோம். நானே போட்டு காமிக்கிறேன். நீங்க போய் ஒரு வாளி தண்ணியும் அழுக்கு துணியும் எடுத்துட்டு வாங்க. இதோ வந்துட்டேன். டேய் டேய், ஒரு அழகான ரோஜா வந்திருக்கு. ரோஜா பூவா? அப்ப நிறைய வாங்கினா அத்தர் தயார் பண்ணலாம். அறிவு கெட்டவனே, ஒரு அழகான பொண்ணு சோப்பு விற்க வந்திருக்கா. அதுக்கு என்னப்ப? ஏதாவது ஒரு பழைய துணி வேணுமே. ஆஹா, அருமையான துணி. என்னங்க, நீங்க வந்த நேரம் குழாயில தண்ணி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுங்க. குழாய மூடியாச்சுல? ஓ, நல்லா கவனிங்க. முதல்ல இந்த சோப்பை தண்ணியில போடணும். போட்டாச்சுல? போட்டதும் தானாவே கரைஞ்சி நொர வரும். நீங்க சொன்ன மாதிரியே நொர வந்துருச்சுங்க. உடனே துணிய பக்கெட்ல போடணும். துணிய போட்டாச்சு. கசக்கட்டுமா? அவசரப்படாதீங்க, கொஞ்ச நேரம் ஊற வைங்க. 1 நிமிஷம் கழிச்சு பார்த்தா சுத்தமா வெளுத்திருக்கும். சாயம் போடுங்கிறீங்களா? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? இது தரமான சோப். பார்த்தாலே தெரியுது இது முதல் தரமான சோப்புன்னு. ஆமா, எங்க தங்கி இருக்கீங்க? பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். பக்கத்து வீட்லயா? அப்போ நாம ரொம்ப நெருங்கிட்டோம். ரொம்ப நெருங்கிட்டீங்க, கொஞ்சம் விலகியே இருங்க. இருக்க மிஸ் பக்கத்து வீட்டு ரோஜா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? வேற என்ன சார் புதுசா கேட்க போறீங்க? உன் பேர் என்ன அப்படின்னு கேப்பீங்க. நான் என் பேரை சொல்லுவேன், பியூட்டிஃபுல் நேம் அப்படின்னு புகழ்வீங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேப்பீங்க. எனக்கு இன்னும் ஆகலன்னு சொல்லுவேன். அப்படியா, எனக்கு கூட இன்னும் ஆகல, இன்னும் கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு பல்ல இழிப்பீங்க. நான் தனியா தான் இருப்பேன். என் இதய கதவும் இந்த வீட்டு கதவும் உங்களுக்காக திறந்தே இருக்கும். நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம் அப்படின்னு பேத்துன்னு பேத்துவீங்க. சார், போற இடத்துல எல்லாம் இப்படி கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. பிளீஸ் சோப்பை பத்தி ஏதாவது விளக்கம் கேளுங்க. சொல்லு. சோப்பை பத்தி மட்டும் கேட்கணும். கேக்குறேன். எங்க இந்த சோப்பை நான் வாழ்நாள் பூரா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லையே? அப்போ நீங்க எக்கச்சக்கமா வாங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, என் சோப்போட சலவைய பார்த்ததும் நீங்க எக்கச்சக்கமா வாங்க போறீங்கன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, எடுத்து காட்டுறேன். பிரமாதம். உங்க சோப் 1000 ஓட்டைகள் போடும் அருமையான சோப். ஏங்க, இது எப்படி கிழிஞ்சது? எப்படி கிழிஞ்சுதா? எல்லாம் உங்க சோப்போட கைங்கரியம் தான். புத்தம் புது பனியனை கொடுத்தா பொத்தல் ஆக்கிட்டு எப்படி கிழிஞ்சதுன்னு நடிக்கிறீங்களா? உங்களை மாதிரி பல்ல இழிச்சிட்டு வரவங்களை டெய்லி பார்த்து பார்த்து நானும் அழுத்து போயிருக்கேன். முதல்ல பனியனுக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் வெளியே காலை எடுத்து வைங்க. என்ன விலைன்னு சொல்லுங்க சார், கொடுத்துடுறேன். 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு நான் எங்க சார் போவேன்?
ஈஸியான வழி நான் சொல்லட்டுமா? ஒரு மாசத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்து கூட்டி போயிருக்குங்க, துணிமணி துவைச்சு போடுங்க, கழிச்சுக்கிறேன். ஏன் சார் என்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரியா தெரியுது? அப்போ பணத்தை கொடுத்துட்டு போங்க. பணம் தானே தரேன். முதல்ல பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இதை எடுத்துட்டு போங்க. அப்படியா? இப்ப வரேன். ஏய், ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட போய் ஒம்பளக்கிற? என்னமோ தெரியல தியாகு, எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன், ஆனா இவளை மட்டும் திரும்ப திரும்ப பார்க்கணும், பார்த்து பார்த்து ரசிக்கணும்னு தோணுது. இதுக்கு என்ன அர்த்தம்? முதுகு ஊறுதுன்னு அர்த்தம். அதேதான். 100 கெட்டது ஐயா தானே? ஆமாண்ணே, இவரேதான். 100 என்ன 1000 தருவாரு, வாங்கிக்கங்க. சார், தாராவது போறாது. எப்படி கிழிஞ்சுது, எப்படி கிழிய போகுதுன்னு இப்ப பாத்துறேன். நீ போய் இன்னொரு துணி எடுத்துட்டு வா. பனியன் போனா போதும் சார். நான் ஒண்ணும் பணம் கேட்கலையே. எதுக்கு வீண் சோதனை? இதுவரை களங்கம் இல்லாத என் சோப்புக்கு களங்கம் வந்திருக்குன்னா எனக்கு மகா மகா கேவலம். கொண்டு வா துணிய. சொன்னா கேளுங்க. சீக்கிரம் போடா. தம்பி, நீங்க யாரு? நான் அவன் ஃப்ரெண்டுங்க. எனக்கும் இதுக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாதுங்க. எனக்கு வெளியில கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, வரட்டுமா? அவசரப்பட, சோதனை முடியட்டும். என்னது அம்மிக்கல் சத்தம்? துணி எடுக்க போனவன் தொகையில் அடைக்கிறானா? நான் போய் பார்த்துட்டு வரேங்க. சீக்கிரமா வா. ஆஹா, பிரமாதம். அட பாவி, ஏன்டா சட்டை கிழிச்ச? சட்டையை இப்போ கிழிக்கல, அந்த சோப் ரவுடி நம்மள கிழிச்சிடுவான். வா. சார், கொண்டு வந்துட்டேன். சிங்கப்பூர் சட்டை, புத்தம் புதுசு. நானே வாளியில போட்டுறேன். நில்லு, அந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. துணியை கொண்டா. வேண்டாங்க, நானே போட்டுறேன். நான் பிரிச்சு பார்த்துட்டு தான் போடுவேன். கொண்டா. சிங்கப்பூர் சட்டை, அதுலயே அவ்வளவு ஓட்டை இருக்கு. ஏண்டா பொறுக்கி, வியாபாரத்துக்கு ஒரு பொண்ணு வந்தா இப்பதான் வெட்டி வம்பு இழுக்கிறதா? வேண்டாங்க, விட்டுருங்க சார். விட்டுருங்க. கும்பூடா. என்ன கொழுப்பு இருந்தா என் மேல விடுவேன். ஐயோ, என்ன காப்பாத்து. அண்ணே, காலையே விழுந்துட்டாரு, இவரை மன்னிச்சிருங்க. இவனை மன்னிக்க கூடாதுமா. இவனுங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போன அடிக்கடி வாலாட்டுவானுங்க. சார், வாழை மட்டும் இல்ல, இனிமே உங்க வீட்டு பக்கம் காலை கூட ஆட்ட மாட்டோம். தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க சார். அப்ப ஒண்ணு செய், இந்த கப்படு எடா, வா இந்த பக்கம். வந்தேன். 100 கட்டில, அதுக்கு பதிலா ஆளுக்கு 500 மில்லி தர்றேன். இந்த சோப்பு தண்ணிய குடிங்க. குடிக்கிறாங்க சார். அடிக்கல கப்படு. மறுபடியும் வம்ப வளர்த்தீங்க, சாக்கடை தண்ணியோட வருவோம். ஜாக்கிரதை. சோப்பை எடுத்துட்டு வாங்க. உங்க வீட்டுல எத்தனை பாத்ரூம் இருக்கு? 1. ரொம்ப சிரமப்பட போறீங்க. வரேன். இது வேற இந்த இடத்துல வரேன். வயித்த கலக்குதுரா, எனக்கும் கலக்குதுரா. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்ரா, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்ரா. நான் போறேன். டேய் ப்ளீஸ், நான் போறேன். டேய் ப்ளீஸ், டேய். சார், ஹலோ சிஸ்டர் ரேவதி, யூ ஆர் வெல்கம். ஜுவல்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வீட்டுல வேற யாரும் இல்லையா? ஒய்ஃப் கோயிலுக்கு போயிருக்கா. நீங்க வாங்க சிஸ்டர், நான் காட்டுறேன். கமா. 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 How is this? ஃபைன். பட் இதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லையே. Don't worry sister. 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். என்ன சொல்றீங்க? என்கிட்ட நகை இருக்கு, உங்ககிட்ட அழகு இருக்கு, மாத்திக்குவோம். 3 தவணையில அக்கௌண்ட் செட்டில் பண்ணிக்கலாம். வாட் யூ சே? வித் ப்ளஷர். அப்ப முதல் தவணையை இன்னைக்கே கொடுத்துறியா? குட் சிஸ்டர், கம் ஆன். கம் ஆன். நைஸ் கேட்.
சினிமாவுக்கு போறதா வீட்டுல போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா அனுப்பிடுங்க. எந்த சினிமாவுக்கு சிஸ்டர்? சொர்க்கத்தின் திறப்பு விழா. சொர்க்கத்தின் திறப்பு விழா ஆரம்பிக்கலாமா? நைஸ் சிஸ்டர், பியூட்டிஃபுல் சிஸ்டர். சிஸ்டர், என் ஒய்ஃப் ராணி. ராணி சிஸ்டர், என்னுடைய கஸ்டமர். உங்க பிசினஸ் எல்லாம் முடிஞ்சுதா? ஓ, முடிஞ்சுதே. ராணி, சிஸ்டருக்கு கொஞ்சம் குங்குமம் கூட. இது ஹோட்டல் சாதம் இல்ல, கோயில் பிரசாதம். அப்ப நான் வரேங்க. சிஸ்டர், அடுத்த தவணை எப்போ வந்து கட்ட போறீங்க? இன்னும் 2 மாசம் ஆகும். நோ, இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடும். அப்போ அடுத்த வாரமே வந்து கட்டிடுறேன். நில்லடி, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உன்னை செருப்பால் அடிப்பேன். ராணி, நீங்க போங்க. ஏய், என்ன தேடி அவ வரத்தான் செய்வா, உன்னால தடுக்க முடியாது. அப்படியா? நாளையில இருந்து நானும் தவறு முறையில ஒரு கடையை பாக்குறேன். ராணி, சும்மா சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் வந்தா, தினம் கண்ணெதிரில பாக்குற எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும்? நீ போடப்பா. அட இப்படி திருப்பப்பா. பிக்ஸ் பண்ணிக்க. என்னம்மா, ஊட்டியில பார்த்தது இன்னைக்கு மீட் பண்ணலாமா? பாலு, இந்த பொண்ணுக்கு டயலாக் இருக்கா? டூப்புக்கு ஏதுங்க டயலாக்? யோ, நான் ப்ரொடியூசர் சொல்றேன், கொடுக்க சொல்லியா? டைரக்டர் வந்தாச்சு, டைரக்டர் வந்தாச்சு, டைரக்டர் வந்தாச்சு. வணக்கம் டைரக்டர்மா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ப்ரொடியூசர் சார், இன்னைக்காவது பிலிமோட வந்திருக்கீங்களா? சகலமா ரெடி. ஒரு சின்ன சந்தேகம், எப்பவும் இளமையாவே இருக்கீங்களே, அது எப்படிமா? ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு சொல்லுங்க. எதுக்கு? உங்க தலையில போட்டு உடைக்க. வணக்கம்மா. என்ன பாலு, டூப் ரெடியா? எல்லாம் ரெடிமா. அந்த பொண்ணுக்கு சீனை பத்தி சொல்லிட்டியா? எனக்கு தெரிஞ்சாலமா நான் சொல்றதுக்கு. நீ எல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், கையில ஒரு கிளாப், அதுக்கு மேல ஒரு ஃபைல். கேட்டா நானே டைரக்ட் பண்ணிக்கிறேன்னு மிரட்டுற. மூளை வேண்டாம்? இப்பெல்லாம் டைரக்ட் பண்றதுக்கு மூளை வேண்டாமா? நீ அதிகமா பேசுற, கூப்பிடு டூப்ப. மா, இங்க வாமா. வணக்கம்மா. இது பாருமா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. கதாநாயகிக்கு பதிலா நீ டூப் போட்டிருக்க. ஒரு உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக அந்த வில்லன் உன்னை சவுக்கால சுளீர் சுளீர்னு அடிப்பாரு. நீ ஆடாம அசையாம நிக்கணும். ஓகே? என்னது, சவுக்கால அடிப்பாங்களா? என்னால முடியாது, அதுக்கு வேற ஆள பாருங்க. என்ன படி சொல்றாரு இது? கதாநாயகியை சவுக்கால அடிக்க கூடாதுன்னு கதாநாயகன் சொல்றாரு. டூப் பண்ணி சவுக்கடி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா உங்க சிவார் சார். இழிப்பென்ன, என் தலை எழுத்து. இப்ப நான் யார நிக்க வச்சு சவுக்கால அடிக்கிறது? நான் நிக்கிறேன். படம் எடுக்க வந்தது தப்பு தப்புன்னு என்ன நல்லா அடிங்க. என்னமோ நான் வந்து உங்ககிட்ட படாடுங்கன்னு கெஞ்சின மாதிரி பெருசா சலிச்சுக்கிறீங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி சார் எடுக்கிறது? ஷூட்டிங் கேன்சல். ஐயோ, வட்டி ஏறுதுமா. அப்ப படத்துல இந்த சீனையாவது கட் பண்ணிடுவோம். அந்த சவுக்கடி சீனை வச்சுதான் நான் ஆல் ஏரியா பிசினஸ் பண்ணிருக்கேம்மா. இப்ப எனக்கு மலேரியா வந்துடும் போல இருக்கு. என்ன சார் பண்ண சொல்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. வண்டியை கொடுத்து அனுப்பிச்சு வேற ஒரு பொண்ணை கூட்டியார சொல்றேன். ஏதோ சார், அந்த நகையெல்லாம் எனக்கு போட சொல்லுங்க, நான் நடிக்கிறேன். உன் பேர் என்ன? ராதா. ராதா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கணும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன்னை சவுக்கால பளீர்னு அடிப்பாங்க. சம்மதமா? நகை போட்டா எனக்கு வலியே தெரியாதுங்க. பரவாயில்லையே, நல்ல வேடிக்கையான பொண்ணா இருக்கியே. காஸ்டியூமர், இந்த பொண்ணை கூட்டு போய் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. போமா போமா. நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க என்ன இடையில போமா. பொண்ணுங்களை பார்க்க கூடாதே. வாய் முடுங்க சார். சீக்கிரம் வாமா. கேமராக்கு மூஞ்சி காமிக்காத. திரும்ப சீதாராமன், சொல்லலாம் கவனம் இருக்கா? கேமராமேன் ரெடி? கிளாப் வாயா. கிளாப். நம்பர் சொல்லு மேன். 175 அனுமார் கோயில் தெரு. அறிவு கட்டவனே, உன் வீட்டு நம்பரையா கேட்டேன்? ஷார்ட் நம்பர் சொல்லு. கத்து குட்டிகளா கூட்டிட்டு வந்து என் உயிரை வாங்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கேட்டா ப்ரொடியூசர் தம்பி. பிலிமி தின்னாதரா, வீட்டுல வந்து பிரியாணி தின்னு. சொல்றத கேளு. சைலன்ஸ். நம்பர் 31/5 டேக் 1. ஆக்ஷன். வாட்சி தராமன், இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு சொங்கி மாதிரி நிக்கிறீங்க. நிமிர்ந்து நில்லுங்க. படம் பார்த்த அந்த வீரப்பா படம் எப்படி சிரிப்பாரு? அப்படி சரிங்க. உட்கார்ந்து சிரிக்குமா? இது ஃபீல்டு சார். படம் எடுக்கிறது பத்தி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? கொட்டாம்பட்டில இருந்து வந்து படம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது நினைச்சு என் குடல் அடுப்பீங்கன்னு. அதே மாதிரி நடக்குது. எடுங்க சார். கொடலையா? கொட்டலையா? கொலை நடக்குங்க. ரெடி, ஸ்டார்ட். டேக் 2. ஆக்ஷன். சீதாராமன், எங்க வீட்டு பிள்ளை
ஷூட்டிங் நடக்குதுங்க. நீ துடிமா நம்ம ராதா மாதிரி இல்ல? ஆமாங்க, நம்ம ராதாவே தான். எங்கே இரு, அவனை இப்ப என்ன பண்றான் பாரு. யார் உள்ள விட்டா? ஏண்டா என்ன திமிர் இருந்தா என் தங்கச்சியை நிறுத்தி வச்சு சவுக்கால் அடிப்ப உன்னை. அடியாதீங்க. யாரா இங்க ப்ரொடியூசர் டைரக்டர்? நான் தான். வாங்க. என்னப்பா ஏன் கலாட்டா பண்ற? ஒண்ணுமில்ல, ஷூட்டிங் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஷூட்டிங் பேசா பாத்து போன ஏன் சவுக்கப்படுங்கனே? அடிக்கத்தான். யார? ப்ரொடியூசர். என்ன அடிக்கிறீங்களே? டைரக்டர் அடிக்க கூடாது. ரெண்டாவது அடிப்பேன். ஏய் உன் தங்கச்சி தான் தானே வந்து நின்னா. தங்கச்சி வந்து நின்னா கட்டி வச்சு அடிக்கிறதா? இப்ப நான் வர்றேன். உங்க படத்துல ஹீரோவை போட்டுறீங்களா? ஹீரோவா? உன் மூஞ்சி இருக்கிற இருப்புக்கு ஹீரோ வேற வேணுமா? இதை விட மோசமானவன் தமிழ் படத்துல கதாநாயகன் நடிக்கிறான். நான் நடிக்க கூடாதா? அதுல சொந்தமா வேற தமிழ் பேசுறேன். தமிழ் பேச போடவே மாட்டோம். அவசியம் உங்களை சவுக்காலே தண்டனை அனுபவிப்பேன். யாரா இங்க ஒளியுது? ஏய் கண்ணா, ஃபிஷிங் போலாமா? போடா. இந்த பக்கத்து வீட்டு ரோஜாவை பார்க்காம நான் எங்கேயும் வரமாட்டேன். 10 போற அளவுக்கு குத்து வாங்கி உனக்கு இந்த ஆசையா? ஏய், குத்துக்களா அது? காதல் முத்திரைகள்டா. அப்ப நீ முத்திரைகளை வாங்கிட்டு இரு. நான் வரும்போது ஒத்தரம் கொடுத்து ஓமம் வாங்கிட்டு வரேன். டேய், ஆபத்துல ஹெல்ப் பண்றவன் தாண்டா நண்பன். ஏய், யாருடா அவன்? ஆபத்தான வந்தா பரவாயில்ல, நீ தபால் போட்டுல வரவழைக்கிற. வரட்டும் வரட்டும். என் ரோஜாவை பார்க்காம நான் இங்க இருந்து நகர மாட்டேன். இதுக்கு ஒரு ஐடியா கூடுறா. ஐடியா? இந்த தூண்டில போட்டு அந்த ரோஜா பூ பறி. ஒரு திருட்டு பையன் பூவை பறிக்கலாம் நான் சத்தம் போடுறேன். அதை கேட்டு பக்கத்து வீட்டு ரோஜா வந்துதான் ஆகணும். டேய், பிரமாதமான ஐடியாடா. குடுறா தூண்டில. போடு 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 போடு. ஒரு திருட்டு பையன் ரோஜாவை பறிக்கிறான். ஓடி வாங்க. நட்ட ரோஜா வருது. நடமாடும் ரோஜாவை காணோமேடா. டேய், என்னடா செருப்பு வருது? என்னங்க, பக்கத்து வீட்டு ரோஜா செருப்பு அனுப்பி இருக்கீங்க. இது செருப்பு வீடு தூதா? இல்ல, ஃபர்ஸ்ட் வார்னிங். மறுபடியும் பூவை பறிச்ச நானே அங்க வந்துருவேன். அப்படியா? உடனே வாங்க. சும்மா வரமாட்டேன். இன்னொன்னையும் கையில எடுத்துட்டு தான் வருவேன். ஜாக்கிரதை. சனிய முண்டா கோட்டா. உன்னை பார்க்க என் ரோஜாவின் அழகு முகம்தான் தெரியுது. ஆ, கண்களாது காதல் தீபங்கள். உன் ஏக்கம் எனக்கு புரியுதுமா. சின்னஞ்சிறுசு அனுபவிக்க வேண்டிய வயசுல புருஷனை பிரிஞ்சிருக்க. என்ன பண்றது? கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். வணக்கம் டைரக்டர்மா. யாரு? அடடே, நீ உன் பேர் என்ன? ராதா. ராதா, உட்காரு. தேங்க்யூ. என்னம்மா ராதா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு விசேஷத்துக்கு போனோம். நகை வாங்கலான்னு பக்கத்து வீட்டுக்கு வந்தேன். அவங்க வெளியில போயிட்டாங்க. அதான் ஒன்னும் புரியல. நான் உன் உடம்பு பூரா நகையா போட்டு விடுறேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு தகராறுல நானும் என் வீட்டுக்காரரும் பிரிஞ்சிட்டோம். பாகம் பிரிக்கும் போது ஆண் நாய் அவருக்கு போயிடுச்சு, பொன் நாய் எனக்கு வந்துருச்சு. நான் என் புருஷனை மறந்துட்டேன். இது அது புருஷனை மறக்காம ராத்திரியில எல்லாம் லோலோன்னு கொலைக்குது. ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குதுமா. நாயை காப்பாத்துறதுக்காவது நீங்க அவர்கிட்ட போறதானேமா? நானா செத்தாலும் அந்த ஆள் முகத்துல முழிக்க மாட்டேன். நீ ஒண்ணு செய். இந்த இதுல அவர் விலாசம் இருக்கு, அடையாறுல இருக்காரு. இந்த நாயை எடுத்துட்டு போய் ஓ நாயின்னு சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்கு. பாத்தியா, அத்தனையும் முத்து வளையல் 10 நாளைக்கு நீயே போட்டுக்கிட்டு இருக்கலாம். என்ன சொல்ற? சரிங்க, வளையல கைட்டி கொடுங்க. முதல்ல நீ என் நாயோட ஏக்கத்தை தீர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் நான் ஓ ஏக்கத்தை தீர்த்து வைப்பேன். இந்த நகையெல்லாம் தயாரா வச்சிருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். போயிட்டு வா ராதா. நகையோட நெப்பில நாயை கோட்டை விட்டுடாத, ஜாக்கிரதை. அக்கா, என்னடா? என்ன நாய் வீடு தூதோ? அத்தான பார்க்க நீ போக மாட்ட, உன் நாய் மட்டும் போகலாமோ? அந்த ஆளுக்கு ஒத்து உதிரியா? யாரை பார்த்து ஒத்து ஊதுகிறேன் என்று சொன்னாய்? ஒரு காவல்துறை வீரனை பார்த்தா நான் ஒத்தெல்லாம் ஊத மாட்டேன், விசில் தான் ஊதுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? திருடன் திண்டுக்கல்ல திருடிட்டு குண்டக்கல்லுக்கு ஓடினதுக்கு அப்புறம் ஊதுவேன். டோன்ட் டாக் நான்சென்ஸ் ஐ சே. இப்படி ஏன்டா கத்துற? டியூட்டிக்கு போறேன்ல. ஐயோ, எத்தனை நாள் சுத்திக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி போவேன்?
என்ன மிஸ் பக்கத்து வீட்டு ரோஜா நாய் கண்காட்சி நடத்துறீங்களா? கிண்டலா பண்றீங்க? நாய் எல்லாம் கடிக்க வருது, கொஞ்சம் விரட்டுங்களேன். ஹெல்ப்பா இதோ. எப்படி நம்ம திறமை? நாய் எல்லாம் ஓடி போச்சு பாத்தீங்களா? அந்த நாய்ங்கெல்லாம் ஓடி போச்சு. ஆனா நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இவனு என்ன மாதிரியே மகா மகா உத்தமங்க. ஆமா, பெண் நாய் புதுசா வாங்கிருக்கீங்களா? இல்லீங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஆண் துணை இல்லாம ஏங்கிட்டு இருக்கு. நாயோட ஏக்கத்தை கூட புரிஞ்சுக்கிறாங்க. நாட்டுல நம்மளோட ஏக்கத்தை தான் புரிஞ்சுக்க ஆள் இல்ல. ஆமா, இப்ப இந்த நாய் எங்க எடுத்துட்டு போறீங்க? அடையாறுல இதோட பழகுன ஆண் நாய் இருக்கான், அதோட ஜோடி சேர்க்கத்தான் போறேன். ஐய, இந்த மாதிரி சேவையெல்லாம் நீங்க செய்யலாமா? இந்த மாதிரி காரியங்களை செய்யத்தானே நாங்க அவதான் எடுத்திருக்கோம். ஆமாங்க, எப்பவும் பெண்ணை தேடி ஆண் வரணும். நாங்க போய் அழைச்சிட்டு வரோம். அட்ரஸ் கொடுங்க. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இதுல நாயோட அட்ரஸ் இருக்கு. நான் சினிமா டைரக்டர் மனோரமா வீட்டுல இருக்கேன், நீங்க அங்க வந்துருங்க. கைத்தல நீரை கண்ணி அப்போ மோடாமல் போரி, கைத்தல நீரை கண்ணி அப்போ மோடாமல் போரி, கப்பிய கரிமுகன் அடி போற்றி போற்றி. மகனே மகனே, சுவாமிகளா, தங்களுடைய திருநாமத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? எமது திருநாமம் அண்ணாமலை மீட்டர்கள். எமது திருநாமம் பரங்கிமலை மீட்டர்கள். மீட்டர்களா? அடிகள் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, அடிகள் எல்லாம் மீட்டர்களா மாறினதுனால நீங்களும் மீட்டர்களா மாத்திட்டீங்களோ? அல்ல அல்ல, இறைவன் திருநாமத்தை யாம் இதய வீணையில் மீட்டுவதால் பக்தர்கள் எம்மை மீட்டர்கள் என்றே அழைக்கிறார்கள். நல்லது மீட்டர்களே, உள்ளே சுவாமி, இது என்ன கூட்டல்? கூட்டலும் கழித்தலும் எமது அடிபட்டு ஒரு ஈ எறும்பு கூட மிதிப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான். மகனே, என்னே கருணை, கந்தன் கருணை. அடே மகனே, ஓ, இதை அறுத்து பருகு. வெறுத்து போன மனைவி வீடு திரும்புவாள். என்ன சாமி, என் பொண்டாட்டி வருவாளா? எப்ப சாமி? புனித புகை போட்ட பிறகு குடும்ப பகை தீரும். புகை போட்டா பொண்டாட்டி வருவாளா? எப்படி சாமி? அட மடமகனே, என்ன சாமி? கோபிக்காதே மகனே. குங்குலியம் புகைய புகைய சுமங்கலியின் மனதில் ஆசைகள் புகையும். ஆசைகள் புகைய புகைய நேசம் புகையும். நேசம் புகைய புகைய காமத்தி மூலம். அதை அணைக்க உன்னை அணைக்க வருவாள். வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல். வேலை புடிச்சுக்கிட்ட, கண்ணை மூடு, மூடிக்கிட்ட, ஆடு ஆடுற. அபேல் 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 வேல் 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 அபேல் வேல் அபேல் வேல் அபேல் வேல் அபேல் 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 வேல் வேல் வேல். சாமி சாமி, மீட்டர் சாமியில மீட்டர். ஐயோ, மீட்டரையும் காணும், என் பீட்டரையும் காணுமே. ஏன் நாய் சந்தோஷப்படுறதுல உங்களுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? குட்டி போட்டா கிடைக்கும்னா? ஆமாங்க, குட்டி கிடைக்கும்னுதான். ஏய் போலி பசங்களா, முட்டிக்கு முட்டி தட்டி உங்களை நான் கட்டி வைக்கல. என் பேர் கவுண்ட் மணி இல்ல, காமன். ரெண்டையும் கொண்டு போய் செட்ல போட்டு போட்டு. முதல்ல உங்க அக்காவை கொண்டு போய் லாக்கப்பட வச்சு போட்டு. ஏன் எதுக்காக என்ன லாக்கப்புறம் வச்சு போட்டனா? இவருக்கு சொந்தமான நாயே நீ கடத்திக்கிட்டு வந்ததா என்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறேன். நேர ஸ்டேஷனுக்கு. இந்த பொண்ணுதான் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துச்சு. ஐயோ, நான் இல்லைங்க, இவர்தான். ஐயோ, நான் இல்ல, இவர்தான். என்ன இவர்தான்? ஏட்டையா, இவர்தான் தன் மனைவியோட எப்படியாவது சேர்த்து வைங்கன்னு பிரியத்தோட நாய் எடுத்து குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப போலீஸ்ல வந்து பொய் புகார் கொடுத்திருக்காரு. இவ்வளவுக்கும் காரணம் நீதானா மேன்? நேர ஸ்டேஷனுக்கு. பாய் பசங்களா, போலீஸ்ல மாட்டி விட்டீங்க. என்னடா பேசுங்க? May I come in? Yes, come in. சிஸ்டர், நீங்க? நான் ராணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் பேர் வசந்தி. ஐ எம் மதன், ராணியோட ஹஸ்பண்ட். ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கேன். வணக்கம். வணக்கம்.
வாங்க உட்காருங்க. ராணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க, வெறுங்கையோட வந்திருக்கீங்க. சாரி, அவசரமா வந்துட்டேன், அதனால ஒண்ணும் வாங்கிட்டு வரல. சிஸ்டர், நான் அதை சொல்லல. இந்த அழகான விரல்கள்ல ஒரு மோதிரம் கூட போடாம வந்திருக்கீங்களே, அதைத்தான் சொல்றேன். பழக்கம் இல்ல. நான் பழக்கி விடுறேன். மாட்டி விடட்டுமா? நோ தேங்க்ஸ், பணம் கொண்டு வரல. டோன்ட் வரி சிஸ்டர், தவண முறையில நான் எப்படியும் வசூல் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கை நீட்டுங்க. வேண்டாங்க. சும்மா நீட்டுங்க. நைஸ் சிஸ்டர். உங்க விரலுக்கு இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு. வசந்தி, எப்படி வந்த? இப்பதாண்டி வந்த. வந்தது வராதுமா, உன் ஹஸ்பண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு அதான் வேலை. மாடி உள்ள போய் பேசலாம். சாரிடி, பம்பாயில கேப்ரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தல, இப்போ மெட்ராஸ்ல ஹோட்டல் பாரடைஸ்ல ஆட வந்திருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோகிராம் இருக்கு, நான் அவசரமா போகணும். லீசரா மறுபடியும் வரேன். ஓகே சார், இந்தாங்க உங்க ரிங். போயிட்டு வரேன். சிஸ்டர், மோதிரம் தான் போட்டுக்கல, அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் மோராவது சாப்பிட்டு போங்க. ராணி, நீ என்ன பண்ற? நேரா உள்ள போய் என் ஃப்ரெண்டை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். வசந்தி, இனிமே நீ வரதுக்கு முன்னால போன் பண்ணிட்டு வா. நான் வரேன்டி. பாய். ஏண்டி, வந்த சிஸ்டர் கிட்ட 2 வார்த்தை கனிவா பேசலாம்னு நினைச்சா வாயே திறக்காட மாட்டேங்கிறிய. அவன் என்ன பத்தி என்ன நினைப்பா? உங்களை பத்தி அவ சீப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் சீக்கிரமா அமிச்சிட்டேன். ஏடமா, அங்க பாருடி, அந்த லாங் செயின் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாண்டி, நல்லாதான் இருக்கு. ஹலோ ஹலோ. ஏய், அந்த நகையை நான் போட்டுக்கிட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஆனா அவ்வளோ பெரிய பாடகி, அவ்வளோ உனக்கு தெரியாது. எப்படி போடுவ? போட்டு காட்டினா வீணா சேலஞ்ச் பண்ணாதடி. சேலஞ்ச். மே கம் இன்? எஸ். வணக்கங்க. வணக்கம். நீங்க யாரு? நான் உங்க ஃபேனுங்க. ஓ, உங்க பாட்டுனா எனக்கு உயிர். உங்க பாட்டை கேட்டா எனக்கு பசியே எடுக்காதுங்க. ஐ சி. ஆமா, நான் எத்தனையோ பாட்டு பாடி இருக்கேன். உங்களுக்கு எந்த பாட்டு இஷ்டம்? வெந்நீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன, என்ன 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 என்ன. இந்த பாட்டை நான் பாடலையே, கேபி சுந்தரம்பால பாடி இருக்காங்க. அது இல்லைங்க, இந்த மாதிரி பாட்டு நீங்க பாடி இருந்தீங்கன்னா அந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, அப்படியா? ஆமா, இது என்ன கல்லுங்க? புஷ்பராகம். இது புஷ்பராகம் இல்லைங்க, சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் கைட்டி கொடுங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? இந்தாங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இது புஷ்பராகம் இல்ல. சோதிச்சு பார்த்து தானே வாங்கணும். நீங்க சரியா சோதிச்சிருக்க மாட்டீங்க. புஷ்பராக கல்லு மேல ஒரு புஷ்பத்தை வச்சா அது புசு புசுன்னு பூபால ராகம் பாடுங்க. என்னது, கல்லு ராகம் பாடுமா? ஆமாங்க, ராகம் பாடுறதுனாலதான் இதுக்கு பேரே புஷ்பராகம். நீங்க போய் சொல்றீங்க. நிரூபிச்சு காட்டுறேங்க. நீங்களே போய் உங்க கையால ஒரு புஷ்பத்தை பறிச்சுட்டு வாங்க, பாட வைக்கிறேன். பறிச்சுட்டு வரேன். ராகம் பாடல உங்களை விடவே மாட்டேன். அடியே ரமா, சொன்னபடியே செஞ்சு காட்டிட்டீங்க. ஐயோ, எங்க போயிட்டா? புஷ்பராகம், புஷ்பராகம், புஷ்பராகம் எங்க போயிட்டா? மேடம், ப்ரோகிராம்க்கு நேரமாச்சு. சார், என் லாங் செயின் ஒருத்தர் திருட்டு போயிட்டா சார். அப்படியா? ஆமா சார், ஆரஞ்சு கலர் கவுன் போட்டவ இப்பதான் சார் போனா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க தேடி பாக்குறோம். நீங்க ரெடியா ஆகுங்க. இந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்துச்சா? இல்ல சார். என்னப்பா, அடையாளம் சொன்னது ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். நீ அந்த பக்கம் போய் தேடிப்பார், நீ இந்த பக்கம் போய் தேடிப்பார். குயிக். சார், திருடி மாட்டிக்கிட்டா.
போனது. சார், நான் ஒண்ணும் திருடி இல்ல. நகை கீழே விழுந்துருச்சு. அதை தேடி எடுக்க தான் வந்தேன். ஏமாத்த பாக்குறியா? நட ஸ்டேஷனுக்கு. சார், அவ ஒண்ணும் தேடி இல்ல சார். இந்தாங்க உங்க நகை. யார் எந்த நகையை போட்டிருந்தாலும் எப்படியாவது அவங்க கூட பழகி அந்த நகையை வாங்கி போட்டு பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு பெக்குலியர் கேரக்டர் சார் இவ. லைலா 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 லைலா. ஆஜி, லைலா சோப் வேணுமா? अरे भगवान, मेरे दोस्त राधे राधे उन्हें पाती इतनी नाला पूछ நல்லா இருக்கே. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. அரே உசுப்பா பேட்டி, எங்க தெரியல. நாம ரெண்டு பேரும் 3ஆம் கிளாஸ் மேலே ஒண்ணா படுக்கல. நான் கிளாஸ்ல படுத்ததே இல்லையே. அரே படிக்கல சொல்லுது. எனக்கு பேரு ஜெயா மாதுரி ஞாபகம் வருது. வருது வருது. அச்சி அடிச்சு போய் பல்லு மேல உட்காந்து பேசும். பல்லு மேலையா? தர மேல முளைக்குள்ள பல்லு பல்லு புல்லா? நல்ல வேலை. इधर बैठो ना. अरे बैठो. ஜெயபாதிரி, காசு மாலையை கொடு, கொஞ்ச நேரம் நான் போட்டுக்கிறேன். தருறாதே, நீ எந்த நகை கேட்டாலும் போட்டு பாக்க அடுத்து அடுத்து கொடுக்கும். இந்த இந்த ராதே காசி மாலை உனக்கு அழகா. நிறுத்து. ஏந்திரே. அரே ஏட்டுஜி. ஏம்மா, உன் நெக்லஸ் திருடிட்டு போனது இந்த 2 பொண்ணுல யாருன்னு பாரு. தான் இருக்கு. இந்தாம்மா, திருடின நகை ஏது? ஏட்டுஜி, நான் மங்கிலால் தர்ம பத்னி. சோறு இல்ல, சோறு இல்ல, சாப்பாடு இல்லன்னா விட மாட்டேன். எஸ் சார். கூட்டிட்டு போய் சோதனை போடு. ரைட் சார். வாமா. என் புருஷனை தவிர வேற யாரும் என் மேல கைய வச்சா புல்லு உடைக்குது. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் பெண் போலீஸோட வந்திருக்கேன். எழுதிட்டு எஸ் சார். இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நெக்லஸ் எங்க வச்சிருக்குன்னு தேடி பாரு. வாமா. போமா. இந்த பொண்ண உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? அந்த பொண்ணுக்கு என்ன 3ஆம் கிளாஸ்ல இருந்து தெரியுமா? தெரியுமா? Shut up. பேசாத. வா நீ. ஏன் இப்படி தகராறு பண்ற? சார், எனக்கு வெக்கமா இருக்கு. அதுக்கு தான் சார் நான் சோதனை பண்றேன். Don't talk nonsense. போய் ரிக்ஷா கொண்டு ரிக்ஷா. இனி இந்த அம்மா கடை ஸ்டேஷனுக்கு நடங்க எல்லாரும். சார், எனக்கு அந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணை பார்த்தா தான் சார் சந்தேகமா இருக்கு. யோ, எனக்கு இப்ப ஊமையா தான் சந்தேகமா இருக்கு. Don't talk nonsense. எஸ் சார். ரிக்ஷா ஃபாலோ பண்ணுமே. சைக்கிள் ரிக்ஷாக்காரரே, கண்ணாடி புதுசா? ஆமாங்க, ரொம்ப புதுசுதாங்க. ரிக்ஷா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றேன் சார். Don't talk nonsense. யோ, யாரையா சொன்ன? ரிக்ஷாக்காரன் சொன்னேன் சார். You don't talk stupid. எஸ் சார். பார்த்து வாங்க சார், இடிச்சிடாதீங்க. என்னடா முனியா? பாத்தியார 2 சில்பாங்க கொண்டாந்துருக்க. என்ன கணக்கு பண்ணிச்சு உனக்கு கொண்டாந்துருக்க. நீ போடா, நான் பாத்துக்கிறேன். பாத்தியாரே, ஆமா கோழி. இன்னும் எனக்கு 64 கலையும் தெரியும். உன்னை திருப்பதி பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். அடச்சி, நீ போடி. நீயா? சும்மா வச்சுக்க.
எப்படி நம்மளுக்கு வீரம்? ரொம்ப பிரமாதம். சும்மாவா? உங்க பேர் என்ன? ஜெயா பாக்குறியா? ராணி. ஹலோ சிஸ்டர். இப்பதான் என் ஒய்ஃப் உங்களை பார்த்துட்டு வரேன்னு போனா. எனக்கு தங்க கொலுசு வாங்கணும்னு காலையில தான் அவளுக்கு போன் பண்ணி சொல்லிருந்தேன். அதனால என்ன? நீங்க கேட்ட கொலுசு இங்கேயே இருக்கு, வாங்க செலக்ட் பண்ணலாம். கமன். சிஸ்டருக்கு இன்னைக்கு நைட் ஒரு அருமையான விருந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்செக்ஷன் ஒண்ணும் இல்லையே? ஏதேது விட மாட்டீங்க போல இருக்க. என் வீட்டுக்கு வந்தா யாரையும் விட மாட்டேன். என்ன சொல்றீங்க? என் ஒய்ஃப் கோச்சுப்பால, ஓ, அத சொன்னேன். இருங்க, ஜுவல்ஸ காட்டுறேன். கோயில் அபிஷேக் ரொம்ப அழகா இருக்கு. என்ன விலை? விலை இருக்கட்டும் சிஸ்டர், உங்களை திருப்திப்படுத்தணும், அதான் என் லட்சியம். இதுல கால வைங்க. பரவாயில்லைங்க, பிளீஸ். கரெக்ட் சைஸ். அடுத்த கால வைங்க. உங்க நேரத்துக்கு முன்னால தங்கத்தோட நிறமே மங்கி போச்சு. ஐயோ, அளவுக்கு மீறி புகழ்றீங்க. அடட, இடது கால்ல மச்சம் இருக்க. சிஸ்டர், இடது கால்ல மச்சம் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம். நீங்க வேணா பாருங்க, உடனடியா ஒரு கோடீஸ்வரன் உங்களுக்கு கிடைக்க போறான். என்ன ரீல் வர்றீங்களா? ரியலாவே சொல்றேன் வசந்தி. என் பெட்ரூம்ல மச்ச சாஸ்திர புக்கே இருக்கு, அங்க வாங்க படிச்சு காட்டுறேன். வாங்க வாங்க சிஸ்டர். சிஸ்டர், பெண்களுக்கு எந்த இடத்துல மச்சம் இருந்தா என்ன பலன்னு இந்த புக்ல இருக்கு. கட்டில உட்காருங்க, டீடைலா சொல்றேன். தேங்க்ஸ். உச்சியில மச்சம் இருந்தா இச்சைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஐ சி. ஓடம் போன்ற நெற்றியில் இருந்தா ஒளிமயமான எதிர்காலம் அமையும். அப்புறம் அமுதூரும் இதழ்களில் இருந்தால் அஷ்டலட்சுமிகளும் தேடி வருவாங்களாம். பரவாயில்லையே. அழகான இந்த கன்னத்துல இருந்தா அவளை அடையணும்னு யாருக்கும் ஆசை வருமா? மை காட். கழுத்தோரம் மச்சம் இருந்தா அவளை கண்டாலே காம வருமா? இந்த ராணி வரட்டும், ஓ மானத்தை வாங்க. எங்கடி போற? மரியாதையா என் ஆசைக்கு அணைங்கிடு. என் உயிரே போனாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க வைக்கிறேன்டி. கடைசி முறையா கேட்கிறேன், ஒத்துக்க. இல்ல நானும் உன்னை கடைசி முறையை எச்சரிக்கிறேன், என்ன விட்டுடு. உன்னை வெளியில விட்டா ஏமானம் போயிடும். உன்னை என்னடா சோகமா இருக்க? பாத்ரூம் ஆச்சுல்ல? அப்புறம் போயாச்சு. சார், இதே மாதிரி ஒரு செருப்பு வேணுமே. இந்த மாதிரி பேட்டர்லாம் இருக்கு, ஆனா ஒத்த செருப்பு தரமாட்டோம். ஆமா, இன்னொரு செருப்புங்க. அத ஒரு வெறி நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. வெறி நாயை அடிச்சு விரட்டிட்டு எடுத்துக்க வேண்டியதானமா? வெறி நாய் மட்டும்னா பரவாயில்ல, கூடவே ஒரு சொறி நாய் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. ஏண்டா கார்த்தி, கல்யாண வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு செருப்பு திருட்டு போயிடுச்சுன்னு ஓன்னு அழுதுகிட்டு இருந்தது. அந்த செருப்பு இதே மாதிரி இல்ல? இது மாதிரி என்னடா, இதே செருப்பு தான். திருடிட்டு போனது இதே பொண்ணுதான், நானே என் கண்ணால பார்த்தேன். ஏமா, நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிருக்க, செருப்பு திருடுறிய நல்லா இருக்கா? இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? குடும்பத்துக்கே இதாங்க பரம்பரை தொழில். என்னையா திருடின்னு சொன்ன? யூ ஃபூல். வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்ப பாண்டி பஜார் நாடு ஓடு. எங்க போனாலும் உங்களை நான் செருப்பால அடிக்காம விட மாட்டேன். பூசணிக்காடா, அறிவு கட்ட முண்டங்களா, கண்ணா தெரியல உங்களுக்கு? பஸ்ல போனாலும் எடிக்கிறானுவோ, பஜாருக்கு வந்தாலும் எடிக்கிறானுவோ. இன்னும் கொஞ்சம் போனா வீட்டுக்குள்ள வந்து எடிப்பானுங்க போல இருக்கு. பொம்பளை பொறுக்கீங்க. ஏமா, இந்த பக்கம் ரெண்டு பசங்க போனால ஏன் உன்னை எடிச்சு கழிட்டு வந்தானுங்களா? ஆமா, அதோ அந்த கடைக்குள்ளாரதான் போயிருக்கானுங்க. எனக்கு சேர்த்து 2 போடு. முதலாளி, மாரியம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்த போறோம். நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க முதலாளி. ஒரு பைசா கூட தர முடியாது, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இவ்வளவு பெரிய கடைக்கு நீங்க முதலாளி அப்படிலாம் சொல்லக்கூடாது முதலாளி. தர்ம காரியம் கருணை காட்டுங்க முதலாளி. முதலாளியா?
அறிவு இருக்கா உங்களுக்கு? என் அந்தஸ்து என்ன, என் கௌரவம் என்ன? ஆஃப்டர் ஆல் 50 ரூபாய் கேட்டு என்ன அவமானப்படுத்திட்டீங்க. விடுங்க. 501. முதலாளி, நீங்க இவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க காலாகாலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் முதலாளி. அம்மன் உங்களுக்கு எப்பவும் துணை இருப்பா. ஏதோ தெரியாதனமா கேலி பண்ணிட்டேன். தயவு செய்து என்ன கடையில் வச்சு அவமானப்படுத்திடாதீங்க பிளீஸ். இனிமே அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். நீங்க இவ்வளவு பெரிய நகைக்கடை முதலாளின்னு எனக்கு தெரியாம போச்சு. அது வந்துங்க, நான் எப்பவுமே கொஞ்சம் அடக்கமானவன். இதுக்கு முன்னால நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. நான் வரேன். மிஸ் பக்கத்து வீட்டு ரோஜா. என் பேரு ராதா. ராதா. டேய், முன்ன அவன் நகைக்கடை முதலாளின்னு முடிவு பண்ணிட்டான். முதலாளி மாதிரியே நடிச்சு லவ் டெவலப் பண்ணு. என்னடி என்ன இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அது வந்து துணி எல்லாம் சரியா இருக்கான்னு. துணி எல்லாமா? துணி எல்லாம் சரியாதான் இருக்கு. நீ கீழே போய் சமையல் வேலையை கவனிப்போ. வாங்கிட்டு போலான்னு. வாங்கிட்டு போலானா? எதை வாங்கிட்டு போலானா? ஒண்ணு இல்ல, காத்து. காத்தா? காத்து அப்புறமா வாங்கிக்கலாம். நீ கீழே போய் வேலையை கவனி. போடி. Sweet kisses. One. ஏண்டா, என்னைக்கோ நடந்த தகராற மனசுல வச்சுக்கிட்டு என் மேல செருப்பேறியா? என்ன செய்யறேன் பாரு. என்னங்க பக்கு, என்ன பக்கு பக்குன்னு கத்துற? இத பாருங்க, அந்த பக்கத்து வீட்டு தடி பையன் செருப்ப என் மேல வீசிட்டு போறாங்க. நெருப்பறியறானா? கொண்டா அப்படி. என்ன பில்லோட அனுப்பிச்சிருக்கா? அண்ணி மேல வீணா சந்தேகப்படாதீங்க. ஆதாரம் இதோ இருக்கிறது. இது அவர் எனக்கு எழுதுனது. அண்ணே, நான் அவரை லவ் பண்றேன். சரி, இது அந்த வெத்து பயிரையா? அவர் ஒண்ணு வெத்த ஆள் இல்ல, பெரிய நகைக்கடை முதலாளி. ஆமா அண்ணே. தங்கச்சி, தங்கச்சி, அவரை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு. உன்னை கட்டி வச்சிடுறேன். சொல்லண்டா. கார்த்திக் ஒரு பொண்ணை லவ் பண்றான் சார். இஸ் இட் லவ்? டீப் லவ் சார். அப்படின்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு சார். அவ என்ன நம்ம கடைக்கு முதலாளின்னு தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கா. மேரேஜுக்கு முன்னாடி உண்மையை சொன்னா அவ வெறுத்தாலும் வெறுத்துடுவா. சொல்லாட்டி பின்னாடி பிரச்சனைகள் வந்தாலும் வரலாம் சார். ஆனா ஒண்ணு, அவ எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்தே போயிடுவேன் சார். இப்ப உண்மையை சொல்ல வேண்டாம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் எந்த பொண்ணும் ஒத்து போயிடுவா. நாளைக்கு நிச்சயம் பண்ணிடலாம் சார். ஏற்பாடு பண்ணுங்க, நானே வந்து நடத்தி வைக்கிறேன். கார்த்திக் எனக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டுங்க. மதன் ஜுவல்லரி, 7-8 பங்களா, ஊட்டி எஸ்டேட், இப்படி ஏகப்பட்ட சொத்துக்கு இவன் தான் வாரிசு. அத்தனையும் நான் தான் கவனிக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குங்க. என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என் உறவுக்கார பொண்ணு ஒருத்தி என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான். அதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்குங்க. அதனால
இந்த கல்யாணத்தை யாருக்கும் தெரியாம சிக்கனமா கோவில்ல சத்தமே இல்லாம முடிச்சிடணும். மேல வாசிக்கலாம்ல? வாசிக்கலாம், ஆனா அடக்கி வாசிங்க. என்னங்க நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் பொண்ணு வர சொல்லுங்க. வந்துகிட்டே இருக்க. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். தூங்கிறாதீங்க, எழுந்திருக்கப்பா. ஒரு தம்பி என்ன மந்திரிச்சு விட்ட மாதிரி அப்படியே இருக்காரு. சகுந்தலா, பொண்ணை கூட்டிட்டு உள்ள போமா, அப்பதான் அவர் அசைவா இருக்கும். நீ வாமா. சார், பொண்ணு எப்படி இருக்கு? மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. யுவர் லக்கி. தாலிய மட்டும் நீ கட்டு, மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? நகை பணம் எல்லாத்தையும் நானே தர்றேன். ஓ, தேங்க்யூ சார். மாலைய மாத்திக்கங்க. நிறுத்துங்க. இங்க கார்த்திக் யாரு? நான் தான் சார். என்ன விஷயம்? நகைக்கடை முதலாளின்னு போய் சொல்லி இந்த பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டின குற்றத்துக்காக உன்னை கைது செய்யறேன். வந்து சார், ஷட் அப். டீடைலா பெட்டிஷன் வந்திருக்கு. நீங்க தானே மதன் ஜுவல்லரி முதலாளி? எஸ் சார். ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த நீங்களே இதுக்கு உடந்தையா இருந்தா எப்படி சார்? நல்ல காரியத்துக்கு ஹெல்ப் பண்றது ஒண்ணும் தப்பு இல்லையே சார். எது சார் நல்ல காரியம்? உங்ககிட்ட இரவு நகையை வாங்கி போட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை இவர் நாசம் பண்றது நல்ல காரியமா? கார்த்திக் ரொம்ப நல்லவன். அந்த பொண்ணை உயிருக்குயிரா லவ் பண்றான். கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசையில ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டான். குடும்ப பிரச்சனை, கோர்ட்டுக்கு போவேனா, நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். ப்ளீஸ். ஆமா சார், எங்களுக்குள்ள தனியா பேசி ஒரு வழி பண்ணிக்கிறோம். ஆல் ரைட். ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க. எஸ் சார். ராதா, எம்எல்ஏ வாட்டம் இப்ப இடிச்சுக்க வேண்டாம் இல்ல? அடடே, யாரு வராங்க பாருங்க. வாங்க, நகைக்கடை. நிறுத்திரி. 1000 இருந்தாலும் அவர் என் மாப்பிள்ள. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். வாங்க என் வயிறக்கடை. உங்க வரவேற்புக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் சோப்பு கடை. கிண்டலா? எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்த? என் சொந்த முகத்தை வச்சுக்கிட்டு தான் வந்தேன். இதுக்குன்னு போய் இரவலாம் வாங்க முடியும்? இத பாருங்க. எங்க பார்க்க சொல்ற? உங்களை பார்க்க ஒண்ணு நான் வரல, என் மனைவிய பார்க்க வந்தேன். புரிஞ்சுதா? ராதா, ஐ எம் சாரி ராதா. உண்மைய சொன்னா எங்க நீ என்ன வெறுத்துருயோன்னு பயந்தேன். அப்படி நீ என்ன வெறுத்துட்டா என் வாழ்க்கையே நரகமாயிடுமோன்னு அச்சப்பட்டேன். அதனாலதான் நீ தவறா நினைச்சதே உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேன். விளக்கங்கள் மட்டும் வேதனைக்கு மருந்தாயிடாதுங்க. என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சி சமாதி கட்டிட்டீங்களே. ஒவ்வொரு வீடா போய் என் புருஷன் பெரிய நகைக்கடை முதலாளின்னு சம்பட்டமே அடிச்சுட்டு வந்துட்டேன். நாளைக்கு அவங்க என் மூஞ்சில காரி துப்புவாங்களே, அந்த அவமானத்தை என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? உன்னை ஏமாத்திட்டேங்கிறது உண்மைதான். அதுக்காக என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் ராதா. நடந்ததெல்லாம் மறந்துரு. இன்னைக்கு நமக்கு முதலிரவு. வா, சந்தோஷமா இருப்போம். தாராளமா நீங்க சந்தோஷத்தை பறிமுதல் பண்ணலாம், ஆனா கொள்முதல் பண்ண முடியாது. மரக்கட்டையா இருப்பேனே தவிர என் மனசை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்.
இதுதான் உன் முடிவா? ஹலோ, யாரு? ரதிஸ்ரீயா? நான் தான் பிரபல ப்ரொடியூசர் பேசுறேன். கிடைச்சா விடமாட்டேன்னு தமிழ் படம் எடுத்துட்டு இருக்கேனே, அதே போய் ஹிந்தியில கிடைச்சா ஹை, விடமாட்டேன் ஹை ஹை அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன். உடனே வரியா? வா வா. என்ன ப்ரொடியூசர் சார், அதுக்குள்ள வந்துட்டியா? அம்மா டைரக்டர்மா வாங்க உட்காருங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? எங்க அம்மா ஊர்ல இருந்து வரேன், நாங்க வான்னு சொன்னேன். ஓ, அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா. போட்டோம். புதுமுகம் தேவையான பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்திருந்தோமே, யாராவது வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களே. அப்பா ப்ரொடக்ஷன் மேனேஜர். அம்மா வணக்கம். வணக்கம். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்பியா? ஆகட்டுங்க. அம்மா ஒரு விண்ணப்பம். என்ன? நடிகர்கள் செலக்ஷன்ல ஆம்பளைங்களை எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணுங்க, பொம்பளைங்களை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒழுங்கா கோட்டாம்பட்டி போய் சேர்றதா உத்தேசமே இல்ல போல இருக்கு. என்ன உட்காருமையா, நான் எதுக்கு இருக்கேங்க? கொஞ்சம் இடம் கொடுத்தா தலையில மிளகா அரைச்சு குழம்பு வச்சிருவீங்க, மத்த நாள் அதையே சுட வச்சு சாப்பிட்டுடுவீங்களே. தெரியாது. யாரு? வணக்கம்மா. வணக்கம். அம்மா, இவர் அனல் தெரிக்க வசனம் பேசுவாராம். அப்படியா? கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்க. என்ன பேச போறீங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன்ல ஒரு வசனம் பேசி காட்டட்டுங்களா? எங்க பேசுங்க. கிறிஸ்தி, திருவை, வரி, வட்டி. மெல்ல மெல்ல. வானம் விளைகிறது, பூமி பொழிகிறது. நிறுத்திய எடைய கால. வானம் விளையுதான், பூமி பொழியுதான். இப்படியா பேசினார் அவரே? எவரே? நடிகர் திலகம்மா. நடிகர் திலகம், அது தெரியுதில்ல. அவர் பேசும்போது எப்படியா வீரம் கொப்பளிக்குமே ஐயா. நான் பேசுறேன், கேக்குறியா? பேசுங்கம்மா. கிஸ்தி, வரி, வட்டி, திரை. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. யாரை கேட்கிறாய் வரி? எதற்காக கட்ட வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிரைத்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குலப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே. அப்படி பேசலையா? பேச. அப்படி பேசலாமா? அதுல ஒரு சின்ன சிரமம் இருக்குமா? சிரமப்பட்டா தாயா முன்னுக்கு வர முடியும். பேசு. பேசுறமா? அல்லது அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? நீ எனக்கு மாமனா மச்சானா? அட மானம் கெட்டவனே, உனக்கு வெட்கமாக இல்லை? என்னிடம் நீ பழி. என்னையா அது? பல்லே. சிரிக்கிறியா? உன் பல்லு உன்னை பார்த்து சிரிக்கிறியா? எடு. ஏய்யா, அனல் பறக்க வசனம் பேசுவேன்னு சொன்ன, பல்ல செட்டு பறக்குது. அம்மா, இது என் பொண்டாட்டியோட பல்லை செட்டு. அவசரத்துல எடுத்து மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஏய்யா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வாய்க்குள்ள பல்லு சட்டையும் போட்டுக்கிட்டு கட்டபொம்மன் டைலாக் பேசுறேன்னு வருவேன், அதுவும் சிவாஜி மாதிரி. சும்மா இருங்கம்மா, என் வசதிக்கு வாய்க்குள்ள பல்லு செட்டா வச்சிட முடியும், வேற என்ன பேண்ட் செட்டை வச்சு தர முடியும்? ஆமா ஐயா, உன் வாய் பெரிய மெரினா பீச், வாய்க்குள்ள பேண்ட் செட் வேற வச்சுக்கிறீங்களா? போயா. யோ செந்தில், அம்மா, ஒரிஜினல் பல்லு இருக்கிறவங்களா பார்த்து செக்அப் பண்ணி உள்ள அனுப்பு. ஆகட்டும். இல்லன்னா உன் பல்ல இருக்காது. போயா போயா. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இருங்க, நான் இலையை எடுத்துட்டு வரேன். தம்பி, கல்யாணத்துல என்ன நடந்தது? விஷயத்தை புட்டு வைங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல புட்டு செய்யல, இடியாப்பம் தான். இந்த பழுப்பெல்லாம் வேண்டாம். எனக்கு விஷயம் என்னன்னு சொல்லலைன்னா இந்த வீட்டுல கையில நினைக்க மாட்டேன். கையில சாப்பிடலாம் பரவாயில்ல, கரண்டில சாப்பிடுங்க. தம்பி இல்லைங்க, நீங்க தான் மாப்பிள்ளையா? வணக்கம். வணக்கம். உங்களுக்குள்ள தகராறுன்னு கேள்விப்பட்டேன். உட்காருங்க, பேசி தீர்த்துக்கலாம். பரவாயில்லைங்க. பரவாயில்ல. அட உட்காருங்க மாப்பிள்ள. இப்ப உனக்கு அவசரமா? வந்த விருந்தாளிங்க முதல்ல சாப்பிட்டோம். ஏன்றி நான் சொல்றேன்ல, மிச்சம் இது இருந்தா அப்புறமா பார்க்கலாம். இடத்த காலி பண்ணு. நீங்க இருக்கிற இடத்துக்கு போலாம். வாங்க. இல்லடி, வெட்டியை தூக்கிட்டு இந்த பிராடு பையில கூட்டிட்டு எங்கடி போற? எனக்கும் என் புருஷனுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்காக மத்தவங்க அவமானப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியாது. நான் அவரோட போய் வாழ போறேன். வாங்க போறேன். தியாகு, வா கார்த்திக், வாராத.
புது மாப்பிள்ளை பொண்ணு, அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்க. எங்களுக்கு அங்க இருக்க பிடிக்கல, இங்கேயே தங்குற முடிவோட வந்துட்டோம். வெரி குட். நீங்க ஜாலியா இருங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் அவுட் ஹவுஸ்ல தங்கிறேன். பி ஹாப்பி. ராதா, இவ்வளவு சீக்கிரம் உன் மனசை மாத்திக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட மனம் திரும்பி நான் வாழ வரல. புருஷனோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது பொண்டாட்டியோட கடமையாச்சே, அதனாலதான் வந்தேன். சேவை செய்ய துடிக்கிறீங்களா? கட்டுன பொண்டாட்டி எதிர்த்தாப்புல லட்டு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. தொட்டு தாலி கட்டினா 8 மாசமா ஏங்கோ ஏங்குன்னு ஏங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தேவை வேண்டியிருக்கு? அக்கா உங்களுக்கு சுண்டல் கொடுக்க சொன்னாங்களே, உங்க அக்காவை எனக்கு தெரியாதப்பா. எங்க அக்கா இல்ல சார், அதோ உட்கார்ந்துருக்காங்களே அந்த அக்கா. யாரு, மனோவா? ஏன் மனோவா எனக்கு சுண்டல் கொடுக்க சொன்னா? இப்பதானடா முள்ளம் பண்ணி ஆட்டமா முறைச்சா. இதோ பாருங்க, துட்டு கூட கொடுத்திருக்காங்களே. நம்ப முடியலையாப்பா. பொம்பளைங்க ரியாக்ஷனை வச்சு எதையும் நம்பப்படாது சார். அவங்களே தானா கட்டி பிடிக்கும் போது வேண்டாங்க விட்டுடுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட்டி பிடிங்க. உனக்கு உயரத்தை விட அனுபவம் ஜாஸ்தி. இந்த 5 ரூபாய் இருக்கு, 3 ரூபாயை நீ எடுத்துக்க. 2 ரூபாய்க்கு சுண்டல் அவளுக்கு கொடு. நான் கொடுக்க சொன்னதா சொல்லி கொடு. ரீட்டா, ரீட்டா எங்க போயிட்டா? அக்கா, நாய் மச்சான் உங்களுக்கு சுண்டல் கொடுக்க சொன்னாரு. ஏய், சுண்டல் கிண்டல் பண்றியா? நாய் மச்சான் சுண்டல் கொடுத்துட்டா மயங்கிடுவாங்களே. அந்த ஆளை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் சுண்டலை தூது அனுப்பி நீங்க சூடா இருக்கீங்களா தனிஞ்சு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. நிஜமாவா? அவரே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேனாரா? அவர் உங்க காலில் விழ கூட தயாரா இருக்காரு. அக்கா, ஆம்பளைங்க ஒரு ஆட்டுக்கடா மாதிரி. அப்பப்ப இற போடலன்னா வேலி தாண்டி மேய ஆரம்பிச்சிருவாங்களே. ஆமாண்டா சுண்டல், நீ சொல்ற மாதிரி தாண்டா நடந்து போச்சு. இற போட்டுக்கிட்டு இருக்கும் போதே மேய பண்ணுவாராச்சே. நீ என்ன பண்ற, இந்த சுண்டல் கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுத்து அவரையே கொண்டு சொல்லு. தேவையில்ல, நான் தான் எப்போன்னு காத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன எடுத்து காலி பண்ணி போக சொல்றீங்களா? போயிடுறேன். என்னடா ஏன் தலையை சொல்லிடுற? பேன் கடிக்குதா? பேனுக்கு கனெக்ஷன் கொடுத்தாலே 10 ரூபாய். நான் புருஷன் பொண்டாட்டிக்கு இல்ல. நீ சந்தோஷமா போய் நல்ல ஏ சர்டிபிகேட் படமா தேடி பாரு. போ. தேங்க்யூ சார். ஓ சுண்டல். மனு, ஓ மனு, ஐயோ. இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு உன் மனைவி அழைச்சிட்டு வா. விருந்து கொடுக்கிற சாக்குல என் சிஸ்டருக்கு நான் அட்வைஸ் பண்றேன். சாட்டிஸ்ஃபை? ஓ ஷூர், ப்ளீஸ் கம். கார்த்திக், நீ என்னை பத்தி தவறா நினைக்கலன்னா சிஸ்டரை சந்தோஷப்படுத்த என்கிட்ட அருமையான பிளான் இருக்கு. என்ன சார்? சொல்லுங்க. சொல்றேன், உட்கார். இப்படி விதவிதமான நகைகளை போட்டு பார்க்கணும்னு சிஸ்டருக்கு ஆசை. என்கிட்டதான் ஏராளமா நகைகள் இருக்கேன்.
டெய்லி ஒண்ணு போட்டு விடு, நான் போட்டோ எடுக்கிறேன், பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்துறேன். சிஸ்டரோட ஆசையும் தீரும், எனக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். வாட் யூ சே? சார், எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. முதல்ல என் நோக்கத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா அந்த ஆசை வளர்ந்துகிட்டே இருக்கும். சிஸ்டர் சந்தோஷமா இருக்கணும், உன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதான் என் எய்ம். என்னங்க பெரிய இடத்து பொண்ணுங்க எல்லாம் தான் மாடலிங் பண்றாங்களே, இதுல என்னங்க தப்பு? சரின்னு சொல்லுங்க. ஓகே சார், திடீர்னு இவர் மனசு மாறினாலும் மாறிடும். சீக்கிரமா நகையை கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச நகைய நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க. ஐயோ, எவ்வளவு நகைகள் பண்றதுன்னு தெரியல. என்னங்க இது நல்லா இருக்குல்ல? குட். அந்த ரூம்ல கண்ணாடி இருக்கு, அங்க போய் போட்டு பாருங்க. கார்த்தி, இது சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ரிசல்ட் இன்னைக்கு நைட்டே பார்க்கலாம். சார், என்னாச்சு? நத்திங் சீரியஸ். நெஞ்சு வலி. ஒரு டேப்லெட் போட்டா சரியா போடும். டேப்லெட் தீர்ந்துடுச்சு. ஒண்ணு செய், நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சார், இந்த நிலையில நீங்க ஏன் சார் போறீங்க? கொடுங்க சார், நான் வாங்கிட்டு வரேன். கார்த்தி, இது ஸ்பென்சர்ல தான் கிடைக்கும். நோ ப்ராப்ளம். பியூட்டிஃபுல் போஸ். ராதா, மேனகா மாதிரி ஒரு போஸ் கொடுங்க. நோ நோ, அப்படி இல்ல, கை கொடுங்க. அப்படிதான், அப்படி. வெரி குட், வெரி குட். அப்படி இருக்கு. சாரி, நெக்லஸ் மறைஞ்சு போச்சே. வெரி குட். சின்ன அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படியே இருங்க. கெட் ரெடி. ரெடி. ஸ்மைல். வெரி குட். இப்போ கட்டில்ல போய் படுத்து சகுந்தல போஸ் கொடுங்க. ஓகே. ஃபேண்டாஸ்டிக். நான் என்ன எதிர்பார்த்தனோ அப்படியே கிடைச்சிருச்சு. அப்படியே இருங்க. ஸ்டடி. இப்ப உங்களுக்கு துஷ்யந்தன் நினைவு வருது. கண்ணை மூடிக்கிட்டு கனவு காண்றீங்க. நகையெல்லாம் நல்லா விழும்ல? ஷூர். நான் சொல்ற வரைக்கும் கண்ணை துறக்கவே கூடாது. சார், வா கார்த்திக். இப்போ எப்படி சார் இருக்கு? பரவாயில்ல. வெரி குட். இந்தாங்க சார் மருந்து. தேங்க்யூ. நேரமாச்சு, அப்ப நாங்க கிளம்புறோம். டின்னருக்கு ரொம்ப நன்றி. சொல்றேன். ராதா, நகையை கழட்டி கொடுத்துட்டு வா. ஏன் கார்த்திக், சிஸ்டர் 4 நாளைக்கு போட்டுக்கிட்டுமே. ஆமாங்க, அவரே சொல்றாருல, அப்புறமா கொடுக்கலாம். மக்கு மக்கு ஃபார்மாலிட்டிக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. உடனே போட்டுக்கிட்டு கிளம்பிடுறதா? கழட்டி கொடுத்துட்டு வா. கார்த்திக், பியூட்டிஃபுல் அவுட்டோர் லொகேஷன்ல கொஞ்சம் கலர்ஸ் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? சாரி சார். சார், வரேன் சார். அப்ப நானும் வரேன் சார். குட் நைட். இடியட், எல்லாத்தையும் கெடுத்துட்டான். விருந்துக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லடா. மனுஷனோட வேதனை புரிஞ்சுக்க வேணாம். 3 முடிஞ்சு போட்டது எதுக்குடா? நேத்து ஒரு படம் பார்த்தேன். அதுல பியூட்டிஃபுல் ஹீரோயின், வயசு 16, சைஸ் 28, 18, 28. அவ பார்த்தா போதும், அவ சிரிச்சா போதும். என்னடா வேணும்னே வெறுப்பேத்திரியா? இல்லடா, படத்துல பார்த்து அப்படியே கொட்டுறேன். அந்த ஹீரோயினை ஒரு ஹீரோ பாக்குறான். அந்த ஹீரோயினை பார்த்து அந்த ஹீரோக்கு அவளுக்கு எப்படியாவது சேவை செய்யணும்னு முயற்சி பண்ணி பாக்குறான். தொடக்கூட முடியல. கடைசியா அவளை பிக்னிக் அழைச்சிட்டு போறான். போன இடத்துல இளஞ்சோடிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து 24 மணி நேரமும் முத்தமழை பொழியும் ஒரு போட்டி நடக்குது. அந்த காட்சியை பார்த்த உடனே அந்த குட்டிக்கு
குமரனுக்கும் கின் கின், எனக்கும் கின் கின். என்னங்க இதெல்லாம்? எல்லாம் ஒரு சின்ன செட்டப் தான். என் தாகத்தை தீர்க்க போகும் பானம். என்னது? நம் தாகத்தை தீர்க்க போகும் பானம். இந்த பிடி, அடி, கூடி. என்னங்க சுறுசுறுன்னு இருக்கு? ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். போக போகத்தான் இனிக்கும். குடி. புன்னகை எங்க போச்சு? புன்னகை, நகை, 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 நகை. ராதா, சிஸ்டர். அடடே, நீங்களா? வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க. பரவாயில்லைங்க. சும்மா உட்காருங்க. அவரு கடையில தான் இருக்காரு. தெரியும். நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். அன்னைக்கு உங்களை போட்டோ எடுத்தனே, கொண்டு வந்திருக்கேன். பாருங்க. எல்லா நகைகளுமே ரொம்ப அழகா இருக்கு. நோ, சிஸ்டர் போட்டிருக்கிறதுனாலதான் அதுக்கு ஒரு அழகே வந்திருக்கு. ரியலி. தேங்க்யூ. இதுல ஒரு வேடிக்கை பாத்தீங்களா? உங்களுக்கு நகை மேல ஆசை, ஆனா அதை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு வசதியான புருஷன் கிடைக்கல. என் ஒய்ஃபுக்கு நிறைய நகை போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. பட் அவளுக்கு கொடுத்து வைக்கல. யார் யாருக்கோ முடிச்சு போட வேண்டிய கடவுள் யார் யாருக்கோ போட்டு வேதனைப்பட வச்சுட்டார். பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? சிஸ்டர், என்ன மாதிரி ஒரு கணவன் உங்களுக்கும் உங்கள மாதிரி ஒரு மனைவி எனக்கும் கிடைச்சிருக்கணும்னு சொல்றேன். சாரி சார், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா ஆமா, ரொம்ப நேரம் ஆச்சு. அப்ப வரட்டுமா சிஸ்டர்? என்னடா எப்படி இருக்க? அடடே, வாங்கக்கா உட்காருங்க. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? நானும் எங்க வீட்டுக்காரரும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம். அப்படியா? ஆமா, நாளைக்கு பார்ட்டி. நீ உங்க வீட்டுக்காரர் கண்டிப்பா வரணும். நான் அவர் கூட வரமாட்டேன். இது பாரு ராதா, நான் உங்க அண்ணி மூலமா எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. பொம்பளைங்க பிகு பண்ணிக்க வேண்டியதுதான். பிகு பண்ணிக்கிறது பொம்பளைங்களுக்கே உரிய சொத்து. ஆனா அளவுக்கு மீறி போனா அதுவே ஆபத்து. என்ன ஆபத்து? நானும் உன்ன மாதிரி தான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட பிகு பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு? என்னை விட்டுட்டு வேலைக்காரி எடுத்துட்டு ஓடிட்டாரு. என்ன யோசிக்கிற? ஆபத்தை விலை கொடுத்து வாங்க போறியா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவர்கிட்ட போய் வழிய பேச மாட்டேன். நீ ஏன் வழிய போய் பேசணும்? அதுக்கு நான் ஒரு வழி சொல்லி தரேன். நல்லா கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்துல போய் படுத்துக்க. தூக்க கலக்கத்துல புரள்ற மாதிரி அப்படியே பக்கத்துல நெருங்கு. அதுக்கு அப்புறம் நம்ம கௌரவத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. சீ, இந்த ஆம்பளைங்களா இப்படித்தான். இதுக்குதான் தனிய பக்கத்தை வந்து படுக்கிறதே இல்ல. அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு மறுபடியும் பேக்கு பண்ணிட்டு தனியா போய் படுத்துக்க. இதாமா வித்த. மத்தத பார்ட்டியில சொல்லி தர்றேன். வரட்டா? நல்லா கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்துல போய் படுத்துக்க. தூக்க கலக்கத்துல புரள்ற மாதிரி அப்படியே பக்கத்துல நெருங்கு. காலால உரசு, கைய தூக்கி மேல போடு. இதுக்கு மேலே ஒரு ஆம்பளைக்கு சொல்லவா வேணும்? அப்புறம் நீ விலகி வர நினைச்சாலும் உன்னால முடியாது. வா, வலது கால எடுத்து வச்சு தைரியமா வா. யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணா? புது வேலைக்காரி. வேலைக்காரி மட்டும் இல்ல, இனிமே என்னோட பர்சனல் செக்ரட்டரி இவதான். ஓஹோ. சரசகலா ராணி. என்னங்க? இந்த வீட்டுல எனக்கு வாய்ச்ச மனைவி சரியில்லை. அவ என் தேவைகளை புரிஞ்சுக்கிறதும் இல்ல,
கவனிக்கிறதும் இல்லை. அதனால ஒரு மனைவி செய்ய வேண்டிய அத்தனை சேவைகளையும் இனிமே எனக்கு நீதான் செய்யற. என்ன செய்யற? ஒரு மனைவி செய்ய வேண்டிய அத்தனை சேவைகளையும் நானே செய்யறேங்க. விடிஞ்ச உடனே லட்சுமிகரமா எந்திரிச்சு குளிச்சு மொழிகிட்டு பூவும் பொட்டுமா வந்து என்ன தொட்டு தட்டி எழுப்பி பெட் காஃபி குடுக்கற. என்ன செய்யற? தொட்டு தட்டி எழுப்பி பெட் காஃபி குடுக்கறேங்க. நீதான் பொண்ணு. கவனமா கேளு. பெட் காஃபிக்கு அப்புறம் வேற சில சேவைகள் இருக்கு, அத அப்பப்ப சொல்றேன். நைட் பெட்ரூம் ஐட்டம் ரொம்ப முக்கியம், அத விரிவா சொல்றேன், நோட் பண்ணிக்க. ராத்திரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப அத்துப்பிடிங்க. கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காய்ச்சின பாலை எடுத்துக்கிட்டு நீ என் ரூம்குள்ள வந்து முதல்ல கதவை சாத்திக்கிற. பாலை நான் குடிச்சிட்டு மீதிய உன்கிட்ட தரேன். அத நீ என்ன செய்யற? உறவு தீரங்க. அததான் இவ தினமும் செய்யறாளே, அத நீ குடிக்கிற. குடிக்கிறேங்க. அதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணுமே. குட் குட். பக்கத்துல வா. கம் ஹியர். பாலை குடிச்ச உடனே காலை நீட்டுவேன். போனா போகுதுன்னு என் மனச மாத்திக்கிட்டு நல்ல முடிவோட இருந்தேன். வேலைக்காரியை அழைச்சிட்டு வரீங்க. இனிமே இந்த ஜென்மத்துல என்ன தொட முடியாது. அட கடவுளே, நெருப்பணைற நேரத்துல பெட்ரோல் ஊத்திட்டனே. அம்மா தாயே, நீ வேலைக்காரியா நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சம்பளத்தை வாங்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. நல்லா இருக்கேன். இந்த நேரத்துல தனியா போனா எப்படிங்க போவேன்? அப்ப அங்க ஓரமா போய் படுத்துட்டு விடிஞ்சதும் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடு. புரிஞ்சுதா? சரிங்க, சொல்லாமலே போய்க்கிறேன். பா. நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா. அடச்சி, நீங்க அழைச்சிட்டு வந்தீங்களே புது வேலைக்காரி, பர்சனல் செக்ரட்டரி, எல்லா துணிமணிகளையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். ஐயோ, என் பர்ஸையும் காணும். பர்ஸ் போச்சா? முதல்ல போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாம ஏன் அழைச்சிட்டு வந்தீங்க? உனக்கு பொறாமையை தூண்டா நெருங்கி வருவேன்னு நினைச்சேன். என்னையும் இல்ல ஏமாத்திட்டு போயிட்டா. ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் குறுக்கு வழியிலேயே போறீங்களே தவிர ஒரு பொறுப்புள்ள புருஷனா நடந்துக்க மாட்டீங்களா? பொண்டாட்டி மனசறிஞ்சு அவ ஆசைப்படுறத வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு நல்ல புத்தியே உங்களுக்கு தோணாதா? உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. இது நானே தேடிக்கிட்டது. நான் தான் தலையில அடிச்சுக்கணும். நீங்களே சொல்லுங்க சார், நான் வாங்குற சம்பளத்துல அவளுக்கு எப்படி சார் நகை வாங்கி போட முடியும்? ஏன் என்ன கேட்ட தரமாட்டனா? சார், இத பாரு கார்த்தி, நீ என் சிஸ்டரும் சந்தோஷமா இருக்கணும். அதான் என் விருப்பம். கொஞ்சம் இரு வரேன். கார்த்தி, இத பாரு, இந்த நெக்லஸ் எடுத்துட்டு போய் சிஸ்டர் கிட்ட கொடு. ஜாலியா என்ஜாய் பண்ணு. சார் இத எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அப்ப கொடு. தேங்க்யூ சார். ராதா, ராதா, என்ன கொண்டு வந்திருக்க பாரு. என்னங்க இதெல்லாம்? உனக்குதா? இத பாரு, எப்படி நல்லா இருக்கு. இத பாரு, அதை விட நல்லா இருக்கும். நெக்லஸ், வைர நெக்லஸ். கமான், புடவைய கட்டிக்கிட்டு நெக்லஸ் போட்டுக்கிட்டு 10 நிமிஷத்துல எங்க வர? பெட்ரூம்க்கு வர. கமான், ஹரி அப். இத வந்துட்டேன். ஆஹா, டைம் வேஸ்ட் பண்ணாதடா மட்டையா. மஞ்சத்தை தயார் பண்ணு. அனுபவி. இன்னைக்குதான் கார்த்திக் ராதா முதலிரவு. கமான். रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, भूल कोई हमसे ना हो जाए. என்னங்க, இந்த வைர நெக்லஸ் அழகா இருக்கா? Marvelous, beautiful, fantastic. ராதா, இந்த சிரிப்பை உன் முகத்துல பாக்குறதுக்கு எனக்கு ஏகப்பட்ட செலவு.
அத்தனைக்கும் நீ இப்போ வட்டியும் முதலமா ஈடுகட்டுற என்ன? ஏங்க எனக்காக ஒண்ணு செய்வீங்களா? ஒண்ணு என்ன, நீ இந்த நேரத்துல எதை கேட்டாலும் செய்வேன், சொல்லு. இன்னைக்கு டைரக்டர் மனோரமா வீட்டுல ரிசப்ஷன். அங்க போய் 4 பேர்கிட்டயாவது இந்த நகையை காட்டணும். இல்லன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. போச்சுடா, ஒரு புடவைய வாங்கி கொடுத்தாலே ஊர் பூரா சுத்தி காட்டுவீங்க. நகையாச்சு, நாட்டையே சுத்தாம திரும்ப மாட்டீங்களே. போனதும் உடனே திரும்பி வந்துடலாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, விருந்து முடிய வரைக்கும் நீங்க இருந்துட்டு தான் போகணும். ஆமா, சார் சாரி சார், நாங்க கொஞ்சம் அவசரமா போனோம். உங்களுக்கு என்ன அவசரம்னு எனக்கும் தெரியும். உங்களுக்கு மட்டும் தான் அவசரமா? எங்களுக்கு அவசரம் இல்லையா? அதானே, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி தான் போறீங்க. அது செய்றீங்க. சார் வந்து சார் வந்து ஐயோ, இந்த மாதிரி நாய் மாதிரி கொலைக்காதீங்க, எனக்கு பிடிக்கவே இல்ல. ஐயோ, ஒரு எல்லாம் வேண்டாம். ரொம்ப அவசரம். ராதா, உன் கழுத்துல இருந்த நெக்லஸ் எங்க? ஐயோ, எங்க விழுந்ததுன்னு தெரியலையே. ஓ காட், வாட், நெக்லஸ் தொலைஞ்சு போச்சா? ஆமாங்க, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவங்க நெக்லஸோட டீடைல்ஸ் கேக்குறாங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆல் ரைட், நான் மட்டும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் இங்கே இரு, ஓகே? இந்த நேரத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கல சிஸ்டர். கார்த்திக் உங்களுக்கு நெக்லஸ் கொடுத்தாங்க, அதை நான் தான் இரவலா கொடுத்தேன். தொலைஞ்சு போச்சுன்னு உங்க சொன்னா ஆஃப்டர் நத்திங் ஃபார் மீ. அதை பத்தி நான் ஒன்னும் கவலைப்படல, நீங்களும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஓகே? ரொம்ப நன்றிங்க. நன்றியை விட உங்க நட்பை தான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சிஸ்டர், நீங்க ஒரு நகை பைத்தியம்னு ஊருக்கே தெரியும். நகை மேல இருந்த ஆசையில எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றதா எல்லாரும் சொல்றாங்க. நான் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா உங்க 2 பேரையும் உள்ள தள்ளிடுவாங்க. பட் நான் அதை செய்யவும் மாட்டேன். ஏன்? சிஸ்டர் மேல எனக்கு இருக்கிற அக்கறை, ஐ மீன் இன்ட்ரெஸ்ட். நீங்க விரும்பினா என் நஷ்டத்தை ஈடுகட்ட நாம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். புரியும்படி சொல்லுங்க. அதாவது என்கிட்ட ஏராளமா நகை இருக்கு, உங்ககிட்ட பலமான இளமை இருக்கு. யாருக்கும் தெரியாம ஈஸியா தவணை முறையில மாத்திக்குவோம்னு சொல்றேன். What do you say? You rascal! மரியாதையா வெளியே போட. மதன், எல்லா கைய
யாருக்கு போன் பண்றீங்க? போலீஸ்க்கு. நான் கொலை செஞ்சேங்கிற உண்மையை சொல்லி சரண்டர் ஆக போறேன். வேண்டாங்க. உங்களை கொலைகாரனாக்கின பாவி நான் தாங்க. நான் தாங்க இந்த தண்டனை அனுபவிக்கணும். இந்த கொலையை செஞ்சது நான் தானே. இப்பவே போலீஸ்ல சொல்ல போறேன். நான் செஞ்ச குற்றத்துக்கு நீ தண்டனை அனுபவிக்க நான் ஒரு நாள் சம்மதிக்கவே மாட்டேன். விடு. விட மாட்டேன். ராதா பிளீஸ். முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்ன மீறி நீங்க போன் பண்ணீங்க, என்ன உயிரோட பார்க்க முடியாது. ராதா நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. ஏதோ என்ன நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு ஒதுங்கி இருந்தேனே தவிர உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. வாழவே முடியாதுங்க. நாம 2 பேருமே வாழ முயற்சி பண்ணுவோம். முதல்ல பணத்தை அப்புறப்படுத்தணும். நீ போய் கதவு திறந்து யாராவது வராங்களா பாரு. Come on, quick. அம்மா பால். வாங்க பால்காரே. ஐயா வணக்கம். வணக்கம். ஏய், வியாபாரம்னா லாபம் வரும் நஷ்டம் வரும். அதுக்கெல்லாம் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தா எப்படி? ராதா நீ பழம் வாங்க. இந்தாங்கம்மா. கொஞ்சம் இருங்க, ஊத்திட்டு கொண்டறேன். என்னடா நான் சொல்றதெல்லாம் புரியுதுல? பயப்படாத, நான் தான் இருக்கல. அறிவு கட்டவனே, ஓவரா குடிக்காதன்னு சொன்னா கேட்டியா? உன்ன மாதிரி தானே நானும் குடிச்சேன். ஸ்டடியா இல்ல? பாருங்க பால்காரே, என்ன நான் சொல்றது? பாத்தியார, வசதியான வீட்டு பிள்ளைகளுக்கு இது வாடிக்கா போச்சு. குடிக்கிறது கண்ட இடத்த விழுந்து கிடக்கிறது. இது பூட்ட கேஸ். இந்தாங்க. பாத்தியார, நாளைக்கு பால் ஊத்த நான் வரமாட்டேன். என் மச்சா வருவான். இந்த பக்கம் ஊர்வலம் வருது, போக முடியாது. பேக்ல போங்க. ஓகே சார். வாட் ஹேப்பன்? ஸ்டார்ட் ஆகலையா? ஸ்டார்ட் ஆகல சார். ஐ வில் ஹெல்ப் யூ. கான்ஸ்டபிள்ஸ் கம் ஆன். எஸ் சார். சார் நீங்களும் இறங்கி காரை தள்ளுங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை சார். ஓ ஐ சி. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. Go back, go back, go back. Constables, come on.
கொலை செய்யப்பட்டது என்று கூறிய வாதத்தை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள நியாயமில்லை. காரணம், கொலை செய்யப்பட்ட மதன் அவர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்தோடு வாழ்ந்த ஒரு பிரமுகர். அது மட்டுமல்ல, கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் பெண்களிடம் தவறாக நடந்தார் என்பதற்கு கொஞ்சம் கூட ஆதாரமே இல்லை. ஆதாரம் இருக்குங்க. வணக்கம். கொலை செய்யப்பட்ட மதனோட மனைவி. இந்த வழக்கு சம்பந்தமா சில உண்மைகளை சொல்ல என்ன அனுமதிக்கணும். சாட்சி கொண்டு வாங்க. சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. பெண்கள் விஷயத்துல என் புருஷன் ரொம்பவும் மோசமானவரு. எந்த பொண்ணு பார்த்தாலும் ஆசைப்படுவாரு. அடைய முடியலன்னா கொலையே செய்திருவாரு. டிஸ்கோ டான்சர் வசந்தி ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தா. ஏதோ சத்தம் கேட்டு போட்டோ எடுத்ததும் அங்க இருக்கிறது ஆபத்துன்னு தோணுச்சு. உடனே தலைமறைவாயிட்டேன். புருஷனை எப்படி காட்டி கொடுக்கறதுன்னு போராடிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்துலதான் அவர் கொலை செய்யப்பட்ட செய்தியை பேப்பர்ல படிச்சேன். இவங்களையாவது காப்பாத்தலாங்கிற எண்ணத்துலதான் நான் இங்க வந்தேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட். தன் மனைவியை காப்பாற்றும் போராட்டத்தில் இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் கொலையை மறைக்க குற்றவாளி முயற்சி செய்திருக்கிறார். எனவே குறைந்தபட்ச தண்டனையாக குற்றவாளியை 2 வருடம் சிறையில் வைக்க உத்தரவிடுகிறேன். ராதா, ஜெயில வேலை செஞ்சு நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன். உனக்கு முதல்ல நகை வாங்கணும். இத பாத்தியா? ரூபா புறப்படு. வேணாங்க. பொன்னகையை விட புருஷன் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இனிமே நகை வேணும். நீங்க தான் வேணும். உண்மையாவா? வெரி குட்.